வங்கதேசம் தொடர்ந்து கலவர பூமிங்க. அது ஒரு நாடே கிடையாது. இப்ப எதுக்கு கலவரம் வெடிக்குது அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. தேர்தல சந்திக்க போறாய்ங்க. தேர்தல்ல நிக்கக்கூடிய மாணவர் அமைப்போட தலைவர்கள ஒவ்வொருத்தனுக்கா டிக்கெட்ட கிழிக்கிறாய்ங்க. இப்படி டிக்கெட்ட கிழிக்கிறது மூலியமா யாருக்கு ஆதாயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கலிதாஜியா பார்ட்டி அவர்களுக்கு ஆதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஒரு ரவுடி பேக்ரவுண்டோட அவர்கள் ஊருக்குள்ள சுத்துறார்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. அவனுங்க ரொம்ப காலமா ஷேக் ஹசீனாவுக்கு பயந்து தெரிஞ்சு இப்ப வந்து ஷேக் ஹசீனா இல்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தெரியக்கூடிய கூட்டம். அவனுங்க இப்படி கத்தி சுத்துவாங்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இல்லை அப்படிங்கிற தகவல் தான் கொட்டி கிடக்கு. அப்ப மாணவர் அமைப்புல உள்ள தலைவர்களுக்கு யாரு டிக்கெட்ட கிழிக்கிறா அப்படிங்கிறதா வேற யாருமே இல்ல. ஊருக்குள்ள ஒரு பெரிய வெட்டி பையில தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த யூனுஸ் தான் இந்த சகுனி வேலையை உச்சகட்டமா காட்டக்கூடிய ஆளா இருக்காரு. காரணம் இந்த மாணவர் அமைப்பு அப்படின்னு பொதுப்படையா சொன்னாலும் யூனுஸ் கண்ட்ரோல்ல யாரெல்லாம் இல்லையோ அவனுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. மாணவர் அமைப்புக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. ஏன்னா அவனுங்க தனியா ஒரு கூட்டத்தை தனக்கு பின்னாடி வச்சிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு ஆப்போசிட் கூட்டத்தை இந்த கூட்டமா போய் அடிச்சு உடைக்கிறது. இதுதான் இவனுங்களுக்கு முழு நேர வேலை. எவ்வளவு ஒரு வருஷமா இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர்களை எதிர்த்து ஓட்டு போட்டு கிழிக்க முடியுமான்னு கேட்டா கிழிக்க முடியாது. யாரு? ஷேக் ஹசீனா பார்ட்டி. ஆனா கலிதா ஜியா பார்ட்டி அவர்கள் அடிச்சா திருப்பி அடிப்பாங்க, அதே சமயம் தேடி போய் அடிக்க மாட்டாங்கிற ஒரு சாலிடான கூட்டம் அங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் இவனுங்களோட கை ஓங்கும். அப்படி ஓங்குச்சு அப்படின்னா மாணவர் அமைப்பு கலிதா ஜியா பார்ட்டி. இதுல யூனுஸுக்கு எங்க வேலை அப்படின்னா, உன் வேலை முடிஞ்சு நீ எங்க இருந்து வந்து அங்கேயே கிளம்பி போன்னு பத்தி விட்டுருவாங்க. அசந்தா டிக்கெட்டை கிட்ட கிழிச்சு கொடுத்துருவாங்க. அதனால யூனுஸ் செய்யற வேலை தான் இது. ஒருத்தனுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தாங்க. கிழிச்சதோட கொண்டு போய் பங்களாதேஷோட மிகப்பெரிய விடுதலை கவிஞருக்கு பக்கத்திலேயே ஒரு கல்லறையை போட்டாங்க. ஏதோ இவர் பெரிய மாணவர் மிகப்பெரிய தியாகி மாதிரி. எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இதுக்கு காரணமானவர்களை நான் பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேச்சு. அப்படியே அப்பட்டமான கெட்ட அரசியல்வாதி யூனுஸா மாறிக்கிட்டே வராரு அப்படிங்கிறதா. எல்லாத்தையும் இவரே பண்ணிட்டு கடைசியில இவரே அதுக்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு முழுசா நான் ஆதரவு ஆச்சாக்கும் பூச்சாக்கும் முழுசா அந்த கூட்டம் என்னைய பாருங்க அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ஒரு பில்டப்பை கொடுத்தாரு. ஏறக்குறைய ராணுவ அணிவகுப்பு பண்ணாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. அந்த அளவு தான் ஃபுட்டேஜ். எல்லா பேரும் போய் மரியாதை செலுத்தினாங்க. இப்ப அடுத்த தலைவரையும் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க போராட்டம் பிச்சுக்குது. இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னா, மாணவர் அமைப்பை கொன்னது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிதான் போராடுறாங்க. அறிவு கொஞ்சம் கூட இல்லாம ஊருக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அதாவது மொத்த ஊரு இருக்குன்னா அது பங்களாதேஷ்னு சிம்பிளா கை காட்டிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, இதனால 5 காசுக்கு நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இன்கேஸ் நம்ம டிக்கெட்டை கிழிக்கணும் அப்படின்னா ராணுவ தளபதிக்கு கிழிக்க போறோம். யூனுஸுக்கு கூட கிழிக்கணும்னு தேவை கிடையாது. சீனாவை எதிர்த்து போகும்போது இந்தியா உறுதுணையா பின்னாடியே வரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும். யூனுஸோட முன்னாள் தாத்தா பாட்டி அம்புட்டுக்கும் அமெரிக்காவே டிக்கெட்டை கழிச்சிருவான். ஏழை அவனுங்களாம் ஊர்லயே உலகத்திலேயே இல்லடா அப்படின்னால நீ ஏன் கவலைப்படுற, அமெரிக்கானா அண்ணன் அப்படின்னு சொல்லுவேன் அவன் பாட்டுக்கு. அந்த அளவுக்கு நிலைமையை நம்மளால ஹோல்ட் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த சின்ன பயல்களை போய் நம்ம தொடரமான்னு கேட்டா தொடலை அப்படிங்கிறதா. தொட்டது பூரா யூனுஸ். ஆனா இந்தியா பேரை சொல்றது இது எதுக்குன்னா 2 வகையில யூஸ் ஆகும். ஒண்ணு தேர்தல் வரை ரோட்லயே இவனுங்களை வச்சுக்கலாம். இப்ப ரோட்லயே இருக்கிறவனுங்க அப்படியே போய் போலிங் பூத்தை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டா போலிங் பூத்துன்னு ஒண்ணு இருக்க போறதே கிடையாது. வரப்போற தேர்தல்ல கலிதாஜியா பார்ட்டி தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாலும் பெரிய வெற்றி கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் செல்லாதுன்ட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கலவரமா மாத்தி விட்டுருவாங்க. அதுக்கான முழு ஏற்பாடை தான் யூனுஸ் உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆதரவு டாலர்கள் பம்ப் பண்றது எல்லாம் அமெரிக்கா பாத்துக்கிறனால யூனுஸ் தன்னைத்தானே மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் அப்படின்னு நினைச்சு ரவுடித்தனத்தோட உச்சத்தை காட்டிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன வைக்க போறனாலும் செய்யலாம். ஆனா பிரச்சனை பூரா நம்ம தலையில வந்து விடுது. காரணம் எல்லைகள் ஹீட் ஆகுது. ஒரு பெரும் கூட்டம் ரோட்லயே இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக கத்துறாங்க. அங்க கத்துறது இல்லாம அங்க உள்ள சிறுபான்மையரை இந்தியா பேரை சொல்லி அடிக்கிறாங்க. இதை இந்தியா எவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நம்மளும் கூப்பிட்டு கண்டிச்சிட்டோம். பதிலுக்கு இப்ப அவங்க எம்பசியில போய் ஜனநாயக ரீதியா போராட்டங்கள் நடத்துறார்கள். அதுக்கு நம்மளை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இத முழுக்க முழுக்க அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னா வங்கதேசத்தை நோக்கி ஒரு நாடு அப்படிங்கிற ரேஞ்சில ராஜதந்திர ரீதியில விளையாடக்கூடாது.
தீவிரவாத கூட்டத்துக்கு எதிரா காய்கள் நகர்த்துற மாரி நகர்த்துனா மட்டும்தான் நம்ம சேஃபா இருக்க முடியும். நம்ம எல்லைகள் பாதுகாக்கா இருக்க முடியும். காரணம் பங்களாதேஷோட எலெக்ஷன் அடுத்த வாரம் ஒண்ணும் வரப்போறதில்ல. நாட்கள் ரொம்ப இருக்கு. இந்த நாட்கள் ரொம்ப இருக்கிற வரை இவனுங்க இதே அக்கப்போராவே திரிய போறாய்ங்க. யூனுஸ்க்கு எதிரான ஆளுகள போட்டு தள்ளிப்புட்டு, பின்னாடி இந்தியா இருக்கு, சைடுல இந்தியா உட்கார்ந்திருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க போறாய்ங்க. பாகிஸ்தான் ஒரு சைடு லூசு வேலை பார்ப்பான். இன்னொரு சைடு பங்களாதேஷ் லூசு வேலை பார்ப்பான். எல்லாமே வார்த்தைகள் ரீதியாவே பார்ப்பாய்ங்க. இதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வலுவான ஒரு அடி போதும். எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு இப்ப அடிச்சா கூட போதும். கப்பு சுப்புனா அம்புட்டு பயல அடங்கிருவாய்ங்க. நிறைய மக்களை காப்பாத்தலாம். எல்லைகளை பாதுகாக்கலாம். அடுத்த தலைவலியை நோக்கி போயிடலாம். இவனுங்க கூடயே நம்ம கட்டிக்கிட்டு மல்லு கட்ட தேவையில்லை. ஆனா இந்திய அரசாங்கம் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, யூனுஸ் தேர்தலை இன்னைக்கு அறிவிக்கல. ரொம்ப நாள் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சப்பயே இந்தியாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பையன் ஒரு கலவரத்தை நோக்கி தான் கிளம்புறான் அப்படின்னு. அதுக்கான பேக்கப் பிளான்கள் இருக்கும். ஒவ்வொன்றா கார்டை ரிலீஸ் பண்ணுவார்கள் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனா டெல்லியோட ஆட்டம் இன்னமும் சூடேறின ஒரு ஆட்டமா இருந்தா நல்லா இருக்குங்கிறது இல்ல. சூடேறின ஆட்டமா இருந்தே தீரணுங்கிறது காலத்தோட கட்டாயம்.